Alhamdulillah Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த இடத்தில் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ, நலவை நாடுகிறானோ, அவர்களுக்கு மார்க்க விளக்கத்தை அளிக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் தீனை விளங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஹைரை, நன்மையை நாடியிருக்கிறான். அந்த நன்மையை அல்லாஹு தாலா என் மீதும் உங்கள் மீது நாடியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் ஆன்மீக வறட்சியை உண்டு பண்ணக்கூடிய நவீன காரணங்கள் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பரபரப்பான ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த காலகட்டங்களில் நல்ல விஷயங்கள் நடப்பதில்லையா என்று கேட்டால் ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கிறது. நாங்களெல்லாம் சின்ன வயதில் இருந்ததை விட தொழுகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. பள்ளிகளிலே நிறைய மக்கள் தொழுகையிலே கலந்து கொள்கிறார்கள். மார்க்க விளக்கங்கள் அதிகமாகவே நடக்கிறது. சமூக பணிகளும் ஏராளமாக நடக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஏராளமான நலவுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் ஒரு விதமான வறட்சி, ஒரு விதமான ஆன்மீகத்திலே ஒரு பலகீனமான தன்மை உண்டு எல்லாரிடம் இருக்கிறது. கடந்த காலங்களிலே இருந்த மக்களிடத்தில் மார்க்க தெளிவு இல்லாத நேரத்தில் அவர்களிடத்தில் இருந்த ஒரு பக்குவம் என்கிறது இன்று எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பெற முடியாமல் இருக்கிறது. கடந்த காலங்களிலே மக்கள் பெரிய அளவு மார்க்க தெளிவு இல்லாத மக்களும் ஏதோ அவர்கள் தெரிந்ததை வைத்து ஒரு பக்குவமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஏதோ சில நேர்மைகள், நாணயங்கள் இருந்திருக்கிறது. சாதாரணமாக எங்கட எல்லா நாட்டையும் எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்கள மாதிரி அப்போ நாங்கள் சின்ன வயசில் முஸ்லீம் பெண்கள் எங்கட ஸ்ரீலங்கா நாட்டில் எப்படி அந்த பெரும்பான்மை மக்கள் டவுசர், லேடிஸ் வந்து டவுசர் போடுவாங்களோ, டிஷர்ட் போடுவாங்களோ, அப்படி போட்டவங்களும் மீந்திக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு பார்க்குற இந்த அபாயா சிஸ்டம், முகமூடுற சிஸ்டம் எல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்ததில்லை. சாரி தான் பெரும்பாலும் உடுப்பாங்க. ஆனால் அந்த சாரியை உடுக்கிறவங்கள்ட்ட இருந்த அந்த லைஃப்ல இருந்த பக்குவத்தை நாங்கள் இன்றைக்கு அபாயா அணிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்துடைய அடையாளத்தோடு இருக்கிற எங்கட பிள்ளைகள்கிட்ட பார்க்க இல்லாமல் இருக்குது. சாதாரணமாக அந்நியர்களுக்கு முன்னால வந்து பேசுறதுக்கு கூச்சப்படுறவங்க இன்றைக்கு அபாயா போட்டுட்டு பப்ளிக்கா வந்து டான்ஸ் மாறுறாங்க. இப்ப அது வந்து ஒரு கல்ச்சரா வந்து கல்யாண வீட்டுல வந்து அபாயா போட்டு டான்ஸ் ஆடுறது வந்து ஒரு கல்ச்சரா போய்த்திருக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த மார்க்கம் என்கிறது வெளிப்படையான விஷயங்களோட வளர்ந்திருக்குது. ஆனா உள்ளத்துல அடிப்படையில நாங்க பார்த்தோம்டா, பக்குவம் என்கிற அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, பேணுதல் என்கிற அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, நீதி நியாயங்கள் என்கிற அடிப்படையில பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதுல பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்குது. அதே நேரத்தில் மார்க்கத்தில் இருக்கிறவர்களும் அதாவது அதுல இருக்கிற ஸ்ட்ராங் தன்மை, அதுல அந்த மார்க்கத்தில் அந்த இபாதத்தில் இருக்கக்கூடிய நலன்களை தங்களோட வாழ்க்கையில வெளிப்படுத்துற விஷயங்கள பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதுல பயங்கரமான ஒரு முரண்பாட்டை நாங்க பார்க்கிறோம். நல்ல பிள்ளைகளா இருக்கிறாங்க, 5 நேரம் தொழக்கூடிய பிள்ளை திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னா
தாய் தந்தையோட வரம்பு மீறி நடக்கிற நிலையை நாங்க பார்க்கிறோம். பக்குவமா இருக்கக்கூடிய பிள்ளை சின்னொரு ஒரு அந்நிய ஆணோட தொடர்பு கொண்டு ஏற்பட்ட உடனே முழு குடும்பத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு போற ஒரு சூழ்நிலையை நாங்க பார்க்கிறோம். சின்னொரு அதாவது பேஸ்புக் தொடர்புக்காக குடும்பத்தையும் விட்டுட்டு மார்க்கத்தையும் விட்டுட்டு போற சூழலை நாங்க பார்க்கிறோம். கடந்த காலங்களில் இருக்கிறவங்க பள்ளிகளில் பெரும்பாலும் சொத்துக்கள் பெருசா பணமா இல்லைன்னு சொன்னாலும் சின்ன விஷயத்திலையும் மிக பேணுதலா இருந்திருப்பாங்க. இன்றைக்கு நல்லவங்களா தான் இருக்கிறாங்க. அவங்க சில நேரங்களில் தர்மம் செய்யறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா பொது சொத்தை கையாளுகிற விஷயத்தில் அந்த பேணுதலை எங்களால காண முடியாம இருக்குது. ஆக இப்படியான ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இதற்கான காரணங்கள் என்ன, இதை நம்ம எப்படி களையலாம், இதுக்கு நாங்க என்ன செய்யலாம் என்கிறத இந்த உரையில சுருக்கமாக தொட்டி கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அடிப்படையான காரணத்தை அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறார். அதுவும் நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய சூறாவுல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்தில் நாங்கள் தொழுகையில் ஓதக்கூடிய சூறா. ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு போதனை செய்யப்படக்கூடிய நாள். வதக்கிர் இந்நபாத்தி திக்ரா, நபியே நீங்கள் உபதேசம் செய்வது பயனளிக்குமாக இருந்தால் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். சயதக்கரு மையஹ்ஷா, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறானோ அவர்கள் அந்த உபதேசத்தை வைத்து படிப்பினை பெறுவார்கள். வயத்தஜன்னபுகள் அஸ்கா, இந்த உபதேசத்தை விட்டும் யார் பாவியாக இருக்கிறானோ அவர்கள் வெருண்டோடுவார்கள். உபதேசம் செய்யப்படும் போது இரையச்சம் உள்ளவர்கள் அதனால பயம் பெறுவாங்க. யார் பாவியா இருக்கிறாங்களோ அவங்க வெருண்டோடுவார்கள். அப்படி வெருண்டு ஓடி எங்க போய் சேர போறாங்கன்னா நரகத்துக்கு போய் சேருவாங்க. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதுல அவங்க சாகவும் மாட்டாங்க, நிம்மதியா வாழவும் மாட்டாங்க. அதே நேரத்தில் நல்லவங்களை பொறுத்தளவுல அல்லாஹ்வை திக்ரு செய்து தொழுது அல்லாஹ்வை திக்ரு செய்வாங்க. இப்படி அல்லாஹ் தாலா உபதேசம் செய்யுங்க, நல்லவங்களுக்கு அது பயனளிக்கும், பாவிகள் அதை விட்டு வெருண்டு ஓடுவாங்க, அவங்க நரகத்துக்கு போய் சேருவாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உபதேசத்தை விட்டும் வெருண்டு ஓடி நரகத்துக்கு போய் சேர்ற நிலைமை ஏன் வருகிறது என்று சொன்னா, துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, அவர்களுக்கு உலக வாழ்க்கை தாக்கத்தை ஏற்படுத்துது, உலகத்தின் மீது உள்ள மோகம் அவங்கள இந்த நிலைக்கு கொண்டு செல்லுது என்று அல்லாஹு தாலா உலக வாழ்க்கை அதுக்கு காரணம். வல் ஆகிரத்து ஹைரு வ அபுகா, ஆனா உண்மையா சிந்திச்சு பார்த்தா மர்மதான் நிலையானது, அதுதான் நீடித்து இருக்கக்கூடியது, அதுதான் சிறந்தது. சுஹுஃபி, அதாவது இது இந்த வேதத்துல மட்டும் சொல்லப்படல, முன்னைய வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்குது. இப்ராஹிம் நபியுடைய வேதத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வேதத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்குது என்கிறது அல்லாஹு தாலா சொல்றார். அப்ப இன்னைக்கு இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா, உபதேசம் செய்யறது இரையச்சம் உள்ளவங்களுக்கு பயனளிக்கும், மக்கள் சிலர் அதை விட்டு வெருண்டு ஓடி நரகம் போய் சேருவாங்க. அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா உலக வாழ்க்கை அவர்களிடத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். அவ கண்ணியத்துக்குரிய அவர்களே, சுத்தி சுத்தி வந்தோம்னா எங்கால வந்தாலும் உலகத்தின் மீது கொண்ட மோகம், அதுல நாங்க கொண்ட அளவுக்கு மீறிய ஈடுபாடு, அல்லது அதுல நாங்க அதாவது அடைஞ்சு கொள்ளணும்ங்கிறதுல காட்டுற வேகம், இதுதான் சுத்தி சுத்தி ஏதோ எங்கட அதாவது ஆன்மீகம் இல்லாம போறதுக்கு, ஆன்மீக வறுமை ஏற்படுறதுக்கான காரணமாக இருக்கும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அல் குர்ஆன்ல பல வசனங்கள் அல்லாஹு தாலா இத வேற வேற வாசகங்கள்ல சொல்கிறார். கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, ஆஜிலான்னு சொன்னா அவசரமானது இல்ல. இவங்களோட வாழ்க்கையில ஏற்படுற இந்த வழிகேடு பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா இவர்கள் அவசரமானதை விரும்புறாங்க. அவசரமானது என்று குர்ஆன்ல சொல்றது உலக வாழ்க்கைக்கு சொல்றது. ஒரு நல்ல மனுஷன் கூட என்ன நினைக்கிறான்டா, வாழ்க்கையில நல்லவன் ஆகிக்கிறான், வாழ்க்கையில சோதனை வருது, நான் தொழுகிறேன், துஆ செய்கிறேன், நோன்பு செய்கிறேன், எல்லாம் செஞ்சு எனக்கு தானா பிரச்சனை, எனக்கு தானா கஷ்டம், அந்த அவங்க தொழுகையும் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றான் ஒரு நிலைக்கு வாரான். அப்ப எங்களோட மனசு என்ன நினைக்கிறேன், நான் தொழுகிறேன், அப்ப எனக்கு அல்லாஹ் தாலா
எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரணும், நான் நோன்பு பிடிக்கிறேன், எனக்கு வந்து ஹைபையான ஒரு வாழ்க்கையை தரணும். அப்ப நாங்க செய்யக்கூடிய இந்த அமலுடைய பாய்தாவையும் நாங்க இம்மையிலேயே அனுபவிக்கின்ற மனநிலை வருது எங்கள்கிட்ட. அப்ப மனுஷன் வந்து தான் செய்யக்கூடியதுக்கு இந்த உலகத்திலேயே கூலி கிடைக்கும் எதிர்பார்க்கிறாங்க. சில கட்டங்கள் அது பிழை இல்லை, ஆனா அதுவே இலக்காக ஆகிடக்கூடாது. ஏன் பிழை இல்லைன்னு சொன்னா, சில நன்மைகளை செய்யுமாறு அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லிட்டு அதை செஞ்சா உங்களுக்கு யுமத்தியுக்கும் மத்தான் ஹசனா, இந்த உலகத்திலே உங்களுக்கு இன்பங்களை தருவோம்னு அல்லாஹு தாலா சொல்றாங்க. அப்ப நம்ம அதை எதிர்பார்க்கிறது பிழை இல்லை, ஆனா அது மட்டும்தான், அதுதான் இலக்கு என்கிற நிலை என்று ஆகக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சோழர்களை வேறொரு வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், அதாவது அவர்கள் இன்ன ஹாவுலாயி யுஹிப்பூனல் ஆஜிலா, இவர்கள் அவசரமானதை விரும்புகிறார்கள். வயதரூன வராஹும் யௌமன் சகீலா, அவர்களுக்கு பின்னால் வெயிட்டான ஒரு நாள் இருக்குது, அதுதான் மர்ம நாள், பாரமான ஒரு நாள் இருக்குது. அந்த நாளை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் போட்டு விடுகிறார்கள். எல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க என்று அல்லாஹு தாலா சொல்லிட்டு, இதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தாலா கண்டிக்கிற போது, மன்கான யுரீதுல் ஆஜிலத்தை, யார் அவசரமானதை விரும்புகிறார்களோ, அதாவது இந்த உலகத்திலேயே எல்லாம் கிடைக்கும் விரும்புகிறாங்களோ, அஜ்ஜல்னா லஹு, அவர்களுக்கு அதனை நாங்கள் அவசரப்படுத்துவோம். ஃபீஹா மா நசாஉ லிமன் நுரீது, உலக வாழ்க்கையின் இன்பங்களை யார் அவசரமா பெற்றுக்கொள்ள விரும்புகிறாங்களோ அவர்களில் நாம் விரும்புகிறவர்களுக்கு, நாங்க யாருக்கு கொடுக்க நினைக்கிறோமோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் நாம் நாடக்கூடிய சில சௌபாக்கியங்களை கொடுப்போம். கொடுத்துட்டு ஜஹன்னம யஸ்லௌனஹா மதுமூமன் மதுஹூரா, மறுமை அவன் நேசிக்கலையே, அதனால அவன் மறுமையில வந்து இழிவடைஞ்சவனாக நரகத்துக்கு போவான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, உலகம் வந்து எங்களை அந்த ஆன்மீகத்தில் வறுமை ஏற்பதற்கான அடிப்படை காரணமா அமையும். உலகம் என்று சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் உலகத்தில் ஏதாவது ஒன்று டேஸ்ட் ஆகிக்கும். சிலருக்கு பணம் இருக்கலாம், சிலருக்கு பதவி இருக்கலாம், சிலருக்கு கௌரவம் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அது வந்து அவங்கள பிடிச்சு கொண்டு அல்லாஹ்வுக்கு தோதாக வாழ்கிற வாழ்க்கையை விட்டும் அவங்கள தடுக்கும். சில நேரம் அவங்க தொழுகிறவங்களா இருப்பாங்க, ஆனா தொழுகையினுடைய உள்ளட்சம் இல்லாம இருக்கும். குர்ஆனை ஓதுறவங்களா இருப்பாங்க, அந்த ஓதல்ல இருந்து பெற வேண்டிய விஷயங்களை பெற்றுக்கொள்ளாதவங்களாக, அதாவது ஹவார்ஜிகளை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஓதுவாங்க, அவங்களோட தொண்டைக்கு கீழே அது இறங்காது என்கிறது போன்று இருக்கும். நோன்பு பிடிக்கிறவங்களா இருப்பாங்க, அந்த நோம்பின் மூலமாக இஸ்லாம் எதிர்பார்த்த அந்த ஆன்மீக பக்குவம் வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஹஜ்ஜி செய்யறவங்களா இருப்பாங்க, அந்த ஹஜ்ஜின் மூலமாக ஒரு மனிதன் அடைய வேண்டிய ஆன்மீக உயர்வு இல்லாம அது ஒரு பேருக்கானதாக, புகழுக்கானதாக, தங்களோட பேருக்கு முன்னால் ஒரு பட்டத்துக்குரிய ஒரு விஷயமாக, நான் இத்தனை முறை செஞ்சிருக்கேன் என்று காட்டுறதுக்குரிய ஒரு விஷயமாக ஆக்கி கொள்வாங்க. அப்ப இந்த சூழ்நிலை வந்து அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை செஞ்சு கொண்டே அந்த மார்க்கத்தின் மூலமாக நாங்க பெற வேண்டிய பயனையோ, அந்த மார்க்கத்தின் மூலமாக நாங்க பெற வேண்டிய அல்லாஹ்வுடைய அருளையோ பெற முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் ஏற்கனவே சொன்ன அந்த அம்சத்தை ஒட்டி சொன்ன விஷயம்தான் தைஸ அப்துத் தீனார் தைஸ அப்துத் திர்ஹம். தீனாருக்கு அடிமைப்பட்டவன் நாசமா போவான், திர்ஹத்துக்கு அடிமைப்பட்டவன் நாசமா போவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, தீனார் தேவைன்னு நினைக்கிறவன் நாசமா போவான்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, எல்லாருக்கும் தேவை. அது திர்ஹம் தேவைன்னு நினைக்கிறவன நாசமா போவான்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, தீனாருக்கு அடிமையாகிறவன், திர்ஹத்துக்கு அடிமையாகிறவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிக்கிறாங்க. இது தேவை, ஆனா இதுக்கு அடிமையாகிற நிலைக்கு நாங்க போயிடக்கூடாது என்கிறத இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லி காட்டுது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையிலிருந்து நாங்க எங்களை மாற்றிக்கொள்வதாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும், என்னென்ன விஷயங்களை நாங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும் என்கிறத சுருக்கமாக நாங்க பார்ப்போம். இன்றைக்கு இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் எங்களை பெரிய அளவுல பாதிச்சுக்குது. இதுல இருந்து யாரும் வெளியே வர இயலாது. நாங்க யாரையாவது வெளியே வர வைக்கணும்னு நினைச்சோன்னு சொல்லி சொன்னா அது வந்து தோக்குற ஒரு வேலையா ஆகிடுது. உதாரணமா இந்த பங்களாதேஷ்
பிரச்சனை டைமில் பங்களாதேஷ் நினைக்கிறேன், அண்மையில் ஆட்சி மாறினது நேபாள். சமூக ஊடகங்கள் ஊடாகத்தான் அரசுக்கு எதிரான கருத்து போகுது. எனவே இதை இல்லாமக்கிறனா என்ன செய்யணும்னு சொல்லி இந்த இன்டர்நெட்டை இல்லாமக்கினாங்க. இவங்க பார்த்தா அரசுக்கு எதிரான செய்தி மக்கள்கிட்ட போறதை இல்லாமக்கொண்டு. ஆனா இன்றைக்கு தொலைத்தொடர்பு சார் இன்டர்நெட்டை இல்லாமக்க இவட புள்ள கூட இவனுக்கு ஆதரவாய்க்காது. போனை பறிச்சா புள்ள கூட எதிரியா வந்துருவான். இந்த அதாவது இதை அதாவது இன்டர்நெட் இல்லாமக்கினது எல்லாருமா சேர்ந்து எதிர்த்து ஒரே நேரத்தில் அந்த ஆட்சியை வீழ்த்துற நிலைக்கு கொண்டு வரதுக்கு அது காரணமா அமையுது. அப்ப இன்றைக்கு நாங்க எல்லாருமே இந்த வலைக்குள்ள தான் இருக்கிறோம். இதுல அதாவது எங்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு ஆன்மீகத்துல தேடலுக்கான வழிகளும் இருக்குது. இப்ப சாதாரணமா ஒரு குர்ஆன் வசனத்தை தேடுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம், ஒரு ஹதீஸை தேடுறதுக்கு யூஸ் பண்றோம், அதாவது ஒரு குர்ஆன் வசனம் ஹதீஸுடைய விளக்கங்களை பெறுறதுக்கு யூஸ் பண்றோம், அறிஞர்களுடைய பத்துவாக்களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். இதே மாதிரி இதுல 10% நன்மை இருந்தா 100% தவறான விஷயங்கள் இருக்குது. இது இன்றைக்கு எங்களுடைய ஆன்மீகத்துக்கு பெரிய அளவுல பாதிப்பா அமையுது. சாதாரணமா நாங்க பார்க்கிறோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள பெரும்பாலானவர்கள் இந்த போனை தவறா யூஸ் பண்றாங்க, தவறான தேடலுக்கு யூஸ் பண்றாங்க, நைட்ல தவறான உரையாடல்களுக்கு யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் தொழுகிற பிள்ளைகளா இருக்கிறாங்க, ஹிஜாப பேன்ற பிள்ளைகளா இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல இதன் மூலமாக அவங்க வச்சிருக்கக்கூடிய தொடர்புகள் இப்படியும் ஒரு அதாவது புள்ள நடந்துக்குமா என்று நினைக்கிற அளவுக்கான விஷயங்களை நாங்க பார்க்கிறோம். ஒரு பாடசாலையில எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமுக்கு அந்த புள்ள வாப்பா இல்லாத புள்ள உம்மா தான் புள்ளைய கூட்டிட்டு போறாங்க. அந்த தாய் வீடு வீடாக சட்டிப்பானை கழுகி வீட்டு வேலை செஞ்சு புள்ளைய பார்த்து கொண்டிருக்கிற தாய். ஒரு பாடம் நடந்துட்டு அடுத்த பாடம் நடந்து பாடம் முடிஞ்சு மற்ற பிள்ளைகள்லாம் வராங்க, இந்த பிள்ளைய காணல. அப்ப அந்த வகுப்பு பிள்ளைகள்கிட்ட இந்த மகளை காணல, நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா முதல் எக்ஸாமுக்கு அந்த புள்ள வந்தா 2வது பாடத்துக்கு புள்ள வரல. பார்த்தா அந்த கெப்புக்குள்ள அது இன்னொரு ஆளோட ஓடி போயிட்டு அந்த தாய் அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல உளுந்து மண்ணை அள்ளி போட்டு கத்துற அழுகிறார். இந்த பிள்ளைக்கு தான் தொடர்பான அவனோட போறதுல தான் அந்த அவட வாழ்க்கை இருக்குதா நினைக்க, நான் போனா என் தாய் என்ன படுவா, அவட கஷ்டம் என்ன, அவ என்ன பதட்டம் பதறுவா, அவட மானம் என்ன ஆகும், மரியாதை என்ன ஆகும், எதை பத்தியுமே யோசிக்கிறதுக்கான சிந்தனை வருவதில்லை. நம்ம இப்போ உதாரணமா இப்ப ஒரு மூத்த ஒரு மகள் இப்படி நடந்துட்டான்னு சொல்லி சொன்னா அதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளோட திருமணம் நடக்குமா, குடும்பம் நடக்குமா, அவங்களோட குடும்பம் கௌரவம் என்ன ஆகும், இந்த எந்த பத்தி அடுத்தவங்களை பத்தி சிந்திக்காத ஒரு சுயநலமான ஒரு தன்மை ஏற்பட்டதை பார்க்கிறோம். நேத்து முந்த நாள் இலங்கையில நடந்த சம்பவம், ஒரு கணவன் காலையில புட்டு செஞ்சு கேட்டான்றதுக்காக கத்தியால குத்தி மாப்பிள்ளைய கொண்டாடுற செய்தியை பார்க்கிறோம். கொழும்புல நடந்த ஒரு செய்தி வருகிறது, ஒரு பாத்ரூம் நானா தம்பி இப்ப 2 பேரும் வாராங்க பாத்ரூம் போறதுக்கு, நான் போறேன் நீ போறேன்னு சொல்லி 2 பேரும் இதாகி கொண்டிருக்கிறதுல அந்த மொத்தம் ஒருவர் கையில பானை வெட்டி கொண்டிருந்தவர் கத்தியால சகோதரனை குத்திட்டு ஓடுறாரு. கடைசியில் 2 பேரும் பாத்ரூம் போகல. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட இந்த அளவுக்கு வன்மமா போகுது என்று சொல்லி சொன்னா உள்ளத்துல இருக்க வேண்டிய அந்த ஆன்மா இல்லாம போயிட்டு உள்ளங்கள் செத்து போன ஒரு சூழ்நிலை இருக்குது. உடனே வன்முறைக்கு மக்கள் போகிற நிலை இருக்குது. அப்ப இந்த தூண்டுதல்களுக்கு சில நேரம் நம்முடைய இந்த சமூக ஊடகங்கள் பெரிய ஒரு காரணமா அமையும். உள்ளத்தை கல்லாக்குது. மெஷினோட மனுஷன் தொடர்பாடல் கூட கூட அந்த இரும்பு தன்மை மனுஷன் மனசுல வருது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, இப்ப கடந்த காலங்களில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்கு கடிதம் அனுப்புவாங்க. இந்த கடிதத்தை வீட்டில் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. வீட்டில் இருந்தும் கடிதம் அனுப்புவாங்க. யாராவது வார போறதா இருந்தாலும் கடிதம் அனுப்புவாங்க. இப்ப அந்த கடிதம்ங்கிற செப்டரே இல்லாம போச்சு. ஏன்னா கையில போன் இருக்குது, பேசிக்கொள்ளலாம்.
நம்ம இந்த போன்ல பேசுறதுக்கும் கடிதத்துல பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, உள்ளம் சம்பந்தப்படும் நாங்க கடிதத்துல வரும்போது. இப்ப நான் வந்து நாங்க மதுசால இருக்கும்போது கடிதம் தான் வீட்டுல இருந்து வரும். கடிதத்தை எதிர்பார்த்துட்டே இப்போ இன்றைக்கு ஒரு கடிதம் வந்தா அடுத்த கடிதம் வாரத்துக்கு 10-15 நாள் போகும் இருந்தாலும் போஸ்ட்மேன் வார நேரம் பார்த்துட்டு இருப்போம் கடிதம் வருமானு. இப்போ கடிதத்துல வந்து நாங்க பாசத்தையும் சேர்த்து நம்ம வெளிப்படுத்தலாம். பாப்பா எழுதுறேன்னு சொன்னா இந்த அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அன்பு மகனுக்கு எழுதுவார். டெலிபோன்ல நம்ம இப்படி பேச இயலாது. இப்ப நான் கோல் எடுத்துட்டு அன்பும் பண்பும் நிறைஞ்ச பாப்பாவுக்குண்டா என்னடா பேசுறாயின்னு கேட்பார் அவரு. அப்ப இந்த நவீனங்கள் வருகிறது, அது எங்களோட புதிய தொடர்பாடலை எங்களுக்கு விரைவுபடுத்திக்குது. ஆனா அந்த தொடர்பாடல இருக்கக்கூடிய அந்த ரூஹானியத்தை, அதுல இருக்கக்கூடிய அந்த பாச உணர்வுகளை முழுமையா கொடுக்க முடியாத நிலை இருக்குது. கடந்த கால அறிஞர்கள் வந்து மகன்மாருக்கு எழுதின கடிதங்களே புத்தகமாக்கியிருக்கிறாங்க. அன்புள்ள மகனுக்கு இப்படி இந்த பேர்ல புத்தகங்கள் இருக்குது. அப்ப இந்த உணர்வை எங்களால கொடுக்க முடியாம இருக்குது. நவீனங்கள் வர்றதுல வசதி இருக்குது, ஆனா இதுல சில அதுல உள்ள அடிப்படைகளை அந்த சாரம் இல்லாம போட்டு சக்கையை வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்தது வந்து இந்த கேளிக்கைகள் அதிகமாகுது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில பொழுதுபோக்குகள் தேவை, அவனுக்கு மகிழ்ச்சி தேவை, ஒருத்தர் விளையாடுறது இதெல்லாம் தேவை. இதெல்லாம் மார்க்கம் இல்லைன்னு சொல்லலை. ஒரே நாங்க ஒரு இறுகிய முகத்தோட யாரோடையும் பேசாம சிரிக்காம நாங்க ஒரு பக்குவமான மனுஷன் காட்டுற மாதிரி ரசூலுல்லாஹ் அவங்க பேசியிருக்கிறாங்க, விளையாடிக்கிறாங்க, அவங்களும் ஜோக் அடிச்சிருக்கிறாங்க, ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சந்தைக்கு வராங்க. சந்தையில வந்து ஜாகிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப இவரை பத்தி ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பான தோற்றம் உடையவராக இருப்பார். கிராமப்புறத்தை சேர்ந்தவர், அரபி, நாட்டுப்புற அரபி. அப்ப அவர் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு நாட்டுப்புறத்திலிருந்து வரும்போது ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போற நேரம் ஏதாவது கொடுப்பாங்க. அப்ப இவர் வந்து டவுன்ல வந்து பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்கன்னா, பின்னால வந்து அவரை பிடிச்சி இறுகி கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப அவருக்கு பிடிச்சது யாரு என்கிறது தெரியாது. அப்ப அவர் பார்க்கிறாரு, யாரோ என்ன பிடிக்கிறாங்க, என்ன விடுங்கன்னு சொல்லி தடுமாறுறாரு. ஆனா முன்னால் உள்ளவங்க அந்த பார்வையை பார்க்கும்போது பிடிச்சது ரசூலுல்லாஹ்னு புரிஞ்சுக்கிறார். ஆனா அந்த பார்வையில ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. அந்த பார்வையை வச்சு என்னை பிடிச்சது ரசூலுல்லாஹ்னு தெரிஞ்சோடனே இப்ப அவரு விடுறதுக்கு இல்லாம ரசூலுல்லாஹ்வோட நெஞ்சில அவரோட முதுகெல்லாம் தேய்ச்சி ரசூலுல்லாஹ்வோட அவர் தன்னை டைட் ஆக்குறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோக்கா கேட்கிறாங்க, இந்த அடிமையை யாரு வாங்கிக்குவீங்க? அந்த காலத்துல இப்படி கடத்தி கொண்டு போய் விற்பாங்க ஆக்களை. இந்த அடிமையை என்கிட்ட இருந்து யார் வாங்குவீங்கன்னு சொன்னோன்னே அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், எனக்கு யாரு காசு விலை தர போறாங்க, நீங்க அப்படியே வித்தாலும் உங்களுக்கு சின்ன தொகை ஒண்ணுதான் கிடைக்க போகுது என்று அவர் சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல, அல்லாஹ்ட்ட உனக்கு பெருமதி கூட, போன்ற விலை வந்து அல்லாஹ்ட்ட ரொம்ப அதிகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்கிற சம்பவத்தை நாங்க பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபியா இருந்து கொண்டு ஒரு டவுன்ல வந்து ஒரு சாதாரண வியாபாரியோட விளையாடுறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப் இருந்திருக்குது. ஆனா வீணான கேளிக்கைகள்லயே எங்கட காலம் கழிகிறது என்கிறது வந்து ஆபத்தானது. லைஃப்ல ஒரு சேஞ்சுக்காக, லைஃப்ல ஒரு மாற்றத்துக்காக இது வந்து உப்பு போடுற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் வந்ததுனால அதுல எங்களுடைய கவனங்கள் திசை திருப்பினதுனால அளவுக்கு அதிகமாக இதுல எங்களை டைம் போகுது. நாளை மறுமையில நரகத்தில் இருக்கிற சிலரை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர்ங்கிற நரகத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்களே என்ன காரணம்னு கேட்பாங்க. அவங்க சக்கரங்கிற நரகத்துக்கு போனதுக்கு 4 காரணம் சொல்லுவாங்க. அதுல ஒன்று, லம் நக்கும் மினல் முசல்லீன், நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை. வலம் நக்கு நுத்தையும் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கிறவங்களாக நாங்கள் இருக்கல. வகுன்னா நஹூலு மஅல் ஹாயிதீன், வீணான கேளிக்கைகளில் மூழ்கி இருப்பவர்களோடு நாங்களும் மூழ்கி இருந்தோம். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன் ஹத்தா அதானல் யகீன், எங்களுக்கு மரணம் வருகிற வரைக்கும் நாங்க மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். அப்ப இந்த 4 காரணம் சொல்றாங்க. இந்த 4 ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, வீணான கேளிக்கைகளில் மூழ்கி இருப்பது.
அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய நினைவில்லாத ஒரு வாழ்க்கை, இது எங்கட ஆன்மீகம் அடிபட்டு போறதுக்கும், எங்கட உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போறதுக்கும், உள்ளம் உயிரோட்டத்தை இழந்து போறதுக்கும், உள்ளம் தன் வலிமையை இழந்து போறதுக்கும் காரணமா அமையும். அதனாலதான் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், சின்ன சோதனைகளையும் தாங்கிக் கொள்ள இயலாத மனித இனம் உருவாகிக்குது. பரீட்சையில தோல்விங்கிறதுனால தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. சின்ன ஒரு காதல் தோல்வி தற்கொலையில முடியுது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்கொலை நடக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஏன்னா அவங்கள தாங்கிக் கொள்றதுக்கான சக்தி இல்லை. சின்ன ஒரு பிரச்சனை வாழ்க்கை தலாக்கில் போகுது. கடந்த காலங்களில் நாங்கள் சின்ன வயசுல மாப்பிள்ளமார் பொண்டாட்டிமாருக்கு அடிப்பாங்க, உதப்பாங்க, ரோட்ல இழுத்து போட்டு அடிக்கிறவங்களா பார்த்திக்கிறோம். அப்படியே 40 வருஷம் 50 வருஷம் வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறாங்க. இப்ப சாதாரண ஒரு பேச்சு பேசினாலும் அதை தாங்கிக் கொள்ளலாம் போகுது. ஏன்னா எங்களோட உள்ளம் வலிமையை இழந்துருச்சு, அதனுடைய ஆன்மாவை இழந்து போறதுக்கான காரணமா அமையுது. அப்ப குர்ஆன்ல அதாவது உள்ளம், அதாவது தவறான விஷயங்கள் மூழ்கி இருப்பதும், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாம போவதும் உள்ளம் செத்து போறதுக்கான காரணமா இருக்கும். உள்ளத்துல ஏற்படக்கூடிய வறட்சிக்கு, வறுமைக்கு அது காரணமா இருக்கும். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா வலா துதி மன் அக்பல்னா கல்பஹு அன் திக்ரினா, எங்களுடைய திக்ரை விட்டும் யாருடைய உள்ளத்தை நாங்கள் அதாவது பராக்காக்கி விட்டோமோ அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, அவங்கள நீங்க பின்பற்றாதீங்க என்கிற வாசகத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, எங்கட தொழுகை இபாதத்துக்கள் இதை ஒரு சடங்காகவும் ஒரு பாரமாகவும் நாங்கள் செஞ்சுட்டோம். தொழுகிறோம், ஆனா ஒரு இந்த தொழுகையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, டேஸ்ட் இல்லாம, ஏதோ ஒரு பொறுப்பு நீங்கணுங்கிறதுக்காக செய்யறது, லாஸ்ட் டைம்ல செய்யறது, வேக வேகமா செய்யறது, மற்ற எல்லாத்துக்கும் டைம் எடுத்து செய்யற நாங்க தொழுகை ஆகக்குள்ள 5 நிமிஷம் 6 நிமிஷம் தொலை போறது, அதை பதறி பதறி செய்யறது, முன்னால் ஒரு வேலையை வச்சுக்கொண்டு அந்த வேலையை செய்யறத நோக்கமா வச்சுக்கொண்டு வேகமா தொழுகிறது, இந்த மாதிரி ஒரு உயிரோட்டம் இல்லாத இபாதத் செய்யறது. நோன்பு போன்ற ஏனைய வணக்கங்களும் இந்த நிலைக்கு வருது. இஸ்லாத்தை பொறுத்தளவுல மனிதனுடைய உடல் வலுவா இருக்கிறதுக்கு உடலுக்கு தேவையானதை கொடுக்கணும், மனிதன் மூளை வலுவாய்க்கிறதுக்கு மூளைக்கு தேவையானதை கொடுக்கணும், மனிதன் உள்ளம் வலுவாக இருக்கிறதுக்கு உள்ளத்துக்கு தேவையானதை கொடுக்கணும். அப்பதான் உள்ளம் ஸ்ட்ராங்கா இருக்கும், உள்ளம் தூய்மையா இருக்கும். அதுக்குரிய விஷயங்களை நாங்க செய்யணும். அப்ப அந்த அடிப்படையில இந்த இபாதத்துக்கள் எங்களுக்கு உடலுக்கும், சில இபாதத்துக்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் சேர்ந்தது. அதுல நாங்க சரியான அடிப்படையில ஈடுபடாம இருக்கிற போது எங்கட உள்ளத்தை சாந்திப்படுத்தவும் இயலாது, அமைதிப்படுத்தவும் இயலாது, எங்கட உள்ளத்தை உறுதிப்படுத்தவும் இயலாது. அப்ப உள்ளம் வலுவற்றதாக, தைரியம் இழந்ததாக, தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலற்றதாக மாறும். இந்த அடிப்படையில எங்களுடைய தொழுகை விஷயங்களை நாங்க பேணுதலா செய்யறது அதற்கான ஒரு வழி உண்டாக்கும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னர் ரஜுல் லயன்சரிஃபு மின் ஸலாத்திஹி வமா குதிப லஹு இல்லா அஸ்ருஹா. ஒரு மனிதர் தொழுதுட்டு போவாரு, தொழுகையில 10% தவிர வேற இன்னும் அவருக்கு கிடைக்காது. சில பேர் தொழுட்டு போவாங்க, அந்த எலும்பி குனிஞ்ச அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் கிடைக்காது. சில பேர் நோன்பு பிடிப்பாங்க, பட்டினி இருப்பதையும் தாகிச்சிருப்பதையும் தவிர வேற எதுவும் அவங்களுக்கு கிடைக்காது என்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாங்க இந்த உள்ளம் எங்களுக்கு, அதாவது ஆன்மீக வறட்சியிலிருந்து விடுபடணும்னு சொன்னா நாங்க செய்யக்கூடிய வணக்கங்களை உயிரோட்டமா செய்யறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, பாவங்கள் அதிகமாகிறது. பாவங்கள் அதிகமாகிறன்னு சொல்லி சொன்னா, இப்ப குர்ஆன்லயும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஹதீஸ்லயும் செய்யக்கூடிய ஒரு செய்தி, மனிதன் பாவங்கள் இருந்து முழுமையா தப்பி இருக்கல. மனுஷன் பாவம் செய்வான். ஹதீஸில் குதிசில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா இபாதி இன்னக்கும் துஹ்திஊன பில்லைலி வன்னஹார், என்னுடைய அடியார்களே நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறார்கள் தான். வஅன அக்பிரு துனூப ஜமீஆ, நானும் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவன். ஃபஸ்தக்பிரூனி அக்பிர் லக்கும், நீங்க என்ற பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிச்சது. இப்ப நாங்க ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னா பாவமே செய்யாது போல அது அழிக்கப்பட்டோம். நாங்க ஒரு பாவத்தை செய்யறோம்,
அதை பத்திய கவலையோ அதை பத்திய எந்த இதுவும் இல்லாம இருந்தா நாங்க பாவ மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னா எங்கட உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி விடப்படும். தௌபா செஞ்சால் அழிக்கப்பற்றும். நாங்க செய்யறது சில நேரம் சின்ன பாவமாக இருந்தால் சில வேளை எங்களுடைய இபாதத்துக்களூடாக அழிக்கப்படலாம். நாங்க ஒளி செய்யறது மூலமா, பள்ளிக்கு நடந்து வர்றது மூலமாக, சலாம் கொடுக்கறது மூலமாக, இப்படி சின்ன சின்ன பாவங்கள் அழிக்கப்படும். அப்படி சின்ன சின்ன பாவங்கள் அழிக்கப்படுறதாக இருந்தா நிபந்தனை என்னன்னு கேட்டா, நீங்க பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டால் உங்களோட சின்ன பாவங்களை நானே அழிச்சிருவேன் அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப நாங்க பெரும் பாவங்களை தவிர்த்திருக்கணும். பெரும் பாவங்களை தவிர்த்து சின்ன பாவங்கள் நாங்க செய்யறவங்களா இருந்தோம்னு சொன்னா எங்களோட சின்ன பாவங்கள் நாங்க செய்யற ஒழுவின் மூலமாக, நாங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் மூலமாக அழிஞ்சிடும். இப்ப நாங்க பெரும் பாவங்களையும் தவிர்த்திருக்கல, சின்ன பாவங்களும் நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். செஞ்ச பாவத்திலிருந்து நாங்க தௌபாவும் செய்யல. அப்ப என்ன செய்யப்படும்டா, நாங்க செஞ்ச பாவங்கள் உள்ளத்துல கருப்பு புள்ளிகளாக இடப்படும். அப்படி அந்த உள்ளத்துல கருப்பு புள்ளி இடப்பட்டதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கருப்பு புள்ளி வந்து 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 கடைசியில உள்ளம் வந்து கருப்பா போயிடும். இந்த கட்டத்துக்கு ஒரு மனுஷன் வந்துட்டான்டா அவனுக்கு நீதி நியாயம் விளங்காது. அவனோட உள்ளத்துல உறுத்தல் இல்லாம போயிடும். நாங்க ஒரு பாவத்தை செய்யக்குள்ள எங்களோட மனசு உறுத்துதுன்னு சொன்னா எங்களோட உள்ளம் உயிரோட இருக்குது. குற்றமுள்ள மனசு குறுகுறுக்குன்னு வாங்க. சில நேரம் நம்ம செஞ்சதுக்கு போறோம், என்னதான் இருந்தாலும் நான் இப்படி செஞ்சிருக்கப்படாது, நம்ம செஞ்சிருக்க கூடாது என்று எங்களோட மனசு சொல்லுதுன்னா எங்களோட மனசுல ஆன்மா இன்னும் இருக்குது. நான் செஞ்ச தவறை என்னால ஏற்றுக்கொள்ள இயலாம இருக்குது, தவறுண்டே எனக்கு புரிய இயலாம இருக்குதுன்னு சொல்லி சொன்னா எங்களோட உள்ளம் செத்திருக்குதுன்னு அர்த்தம். அப்ப எங்களோட பாவங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்ய செய்ய எங்களோட உள்ளத்துல கருப்பு புள்ளிகள் இடப்பட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு பாவமா தெரியாது. அந்த கட்டத்துக்கு ஒரு மனுஷன் வந்ததுக்கு பிறகு பாவத்தை பகிரங்கமா செய்யற துணிச்சல் அவனுக்கு வரும். ஏன்னு கேட்டா இது அவன் ஒரு பிரச்சனையா பார்க்கல. இந்த ஸ்டேஜை தாங்கிட்டான்டா பாவத்தை அவன் பெருமையா நினைப்பான். நான் சாதாரண ஆள் இல்லை, 4 கொலை செஞ்சவங்க தைரியமா அது ஒரு பெருமையா சொல்லுவான். அப்ப இந்த கட்டத்துக்கு வந்துட்டா ஹத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் சீல் குத்தினான்னு வருகிறே, எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. அன்புள்ள சகோதரர்களே, ஆச்சரியம் என்னன்னு சொன்னா இந்த காலத்துல மனுஷன் மிக விரைவாக இந்த கட்டத்துக்கு போயிடுறான். அதான் ஆச்சரியமாகிறது. அந்த இடத்தை அடைகிறதுக்கு நீண்ட காலம் பிடிக்காம குயிக்கா போயிடுறான். நல்ல புள்ளையா இருக்குது, பேணுதலா இருக்குது, சின்ன ஒரு கனெக்ஷன் ஏற்படுது, ஒரு மாற்று மதத்தை வந்து தெளிவா தெரியுது, ஹிஜாப் போட்டு நல்லா இருக்கிற புள்ள போகுது. பாப்பா கத்துறார், மகளே போகாதே போகாதேன்னு சொல்லி. அந்த பிள்ளைக்கு நான் என் பாப்பாட மனசை நோய்க்கிறேன், இப்படி போறேனே, இப்படி போய்த்து என்னால நிம்மதியா வாழையலுமா, இந்த வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமா, அம்மா பாப்பா வாழ வச்சுட்டு போறேனே, இது சாத்தியமா, இது எதுவும் விளங்குது இல்ல. இந்த ஏண்ட வாழ்க்கை நான் தானே முடிவு செய்ய, நான் தானே வாழ போறேன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு ஆளாகுது. அப்ப மனிதன் அந்த உள்ளம் கல்லாகிற அந்த நிலைக்கு, உள்ளம் கருப்பாகிற அந்த நிலைக்கு இன்றைய காலத்தில் மிக பாஸ்டா போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்க பார்க்கிறோம். திடீர்னு எப்படி மாறுறாங்கன்னு தெரியாது. நடத்த விஷயத்திலையும் இப்படி இருக்குது, கொள்கை விஷயத்திலையும் இப்படி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நல்ல மார்க்கத்துல ஆக உச்சிக்கு போயிட்டு ஒரே அடியா அங்கால ஜம்ப் பண்ற மாதிரி நிறைய பேர் இப்ப எக்ஸ் முஸ்லீம் பேர்ல, முன்னாள் முஸ்லீம்களோட பேர்ல உருவாகி கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறவங்களோட களமிறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு கொள்கையிலிருந்து வந்து திடீர்னு மாறி இஸ்லாத்துல அடிப்படை கொள்கைகளுக்கு எதிராக பேசுகிற நிலைக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்ப அந்த நிலைப்பாட்டில் பாவங்கள் தொடர்ந்து நம்ம பாவங்கள் செய்ய 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 பாவங்கள் செஞ்சு மனுஷனுங்கிற அடிப்படையில் நாங்கள் தௌபா செஞ்சிடணும்னா பிரச்சனை இல்லை. நாங்கள் அதுல இருந்து அல்லாஹு தாலா எங்களை விடுவிப்பான். பெரும்பாவமும் செய்யறோம், சின்ன பாவமும் செய்யறோம். செஞ்ச பாவத்துக்கு நாங்க மன்னிப்பும் கேட்கலன்னு சொன்னா உள்ளத்தில் புள்ளிகள், கருப்பு புள்ளிகள் இடப்பட்டு உள்ளம் கருப்பாகிறோம். அதற்கு பிறகு அந்த உள்ளத்துல நாங்க ஆன்மீகத்தை எதிர்பார்க்கலாது, நீதி நியாயத்தை எதிர்பார்க்கலாது, தீமைக்கு அஞ்சக்கூடிய, தீமையை வெறுக்கக்கூடிய தன்மையை நாங்க எதிர்பார்க்கலாது. இது ஒரு ஆபத்தான கட்டம். இப்ப இந்த கட்டத்துக்கு மனிதன் போறது சம்பந்தமாக குர்ஆன்ல அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு போதனை தான் வலா தத்தபி குத்துவாத்தி ஷைத்தான்.
ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அடிச்சுவடுன்னு சொன்னா உதாரணமா நாங்க பாலைவனத்துல போறோம், முன்னால் ஒரு ஆள் போயிருக்கிறாரு, எங்களுக்கு கால் அடையாளம் தெரியுது. அப்ப எங்களுக்கு இந்த வழியால போனா ஒரு ரூட் கிடைக்கும்னு சொல்லி நம்ம போகலாம். இது ஒரு அடிச்சுவடுக்கு இது ஒரு, அதாவது ஷைத்தாண்ட வழியில நீங்க போகாதீங்க என்கிற ஒரு அர்த்தம் நம்ம செய்யறோம். குத்துவாத்துங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, கட்டம் கட்டமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை அவன் கூட்டிட்டு போவான். ஒரே அடியா இங்கிருந்து ஒரே அங்க ஜம்ப் பண்றதா, கொஞ்சம் சறுக்கும் போது என்ன பெரிய நான் தவறு செஞ்சிட்டேன், யாரும் செய்யாததா, சின்ன ஒரு இதுதானே, இதனால என்ன வந்துட போகுது என்று ஆரம்பிக்கிறது. கடைசியில அவங்களே மீள முடியாத இடத்துக்கு கொண்டு போய் நிக்குது. சாதாரணமா ஒரு ஹராமான தொடர்பாடல் போன்ல ஏற்படுது, சாதாரண ஒரு மெசேஜ், இந்த ஒரு ஹாய் சொல்றதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது என்று முதல் கட்டம் போகும்போது மனசு குறுகுறுத்து செய்வோமா வானமா, தட்டுவோமா, சென்ட் பண்ணுவோமா வானமான்னு மனசுல வந்து அனுப்புனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மெசேஜ் போடுறது ஒரு பிரச்சனையா தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா அது மெசேஜ் ஆகும். அதுக்கு பிறகு வாய்ஸ் போடுறது பிரச்சனை ஆகாது, அதுக்கு பிறகு போட்டோ போடுறது பிரச்சனை ஆகாது, அதுக்கு பிறகு வீடியோ கால் எடுக்கிறது பிரச்சனை ஆகாது. ஒரு கட்டத்துல போனா நம்ம இந்த இடத்தை விட்டு மீண்டு வரோம்னு நினைச்சா நம்மளே வர முடியாத இடத்துக்கு எங்களை அறியாம ஷைத்தான் கூட்டிட்டு போறான். அப்ப எங்களுக்கு மார்க்கம் சொல்றது என்னன்னா, மனுஷன்தான், தவறு நடக்கும், தவறு செய்வீங்க, நான் போறது தவறான ரூட்டுன்னு தெரிஞ்சா அந்த ரூட்ல தூரம் போகாதீங்க, உடனே ரிவர்ஸ் ஆகுங்க. நீங்க தூரம் போய்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆக கஷ்டமாயிக்கும். நீங்களே மீண்டு வர நினைச்சாலும் உங்களால மீண்டு வர முடியாம இருக்கும். இப்ப சாதாரணமா சிகரெட்டுக்கு பழகிறவங்க ஆரம்பத்துல சும்மா ஒரு இதுக்கு ஜொலிக்கு அடிக்க பார்ப்போமா, அப்படி பழகிட்டு கடைசியில உடனும் செலவாகுது, நோயாகுது, டாக்டர் உட சொல்றாரு, விட்டுக்கொள்ள இயலாத நினைக்கி நீங்க பிடிக்க தேவை, அது உங்களை பிடிச்சிரும். அப்ப ஷைத்தான் நினைச்சானா உங்களை கட்டம் கட்டமா கூட்டிட்டு வரான். ஒரு ஜோக்குக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக, ஒரு நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு, பெரிய விஞ்ஞானி தானே, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக சொல்லி ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஷைத்தான் கூட்டிட்டு போய் இப்ப உங்களால விட முடியாதுங்கிற நிலைக்கு ஷைத்தான் கொண்டு வரான். அப்ப இந்த பாவம் விஷயத்துல பாவம் நடக்கும், தௌபா செய்யணும். பெரும்பாவங்களை நாங்க தவிர்த்து கொண்டா சின்ன பாவங்கள் தானா அழியும். நாம் போற ரூட் கொஞ்சம் கொஞ்சமாக ஷைத்தான் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டம் கட்டமாக உங்களை தீமையில நரகத்துக்கு போற வழியில அவன் அழைச்சிட்டு போவான். உங்களுக்கு விளங்குது நான் பிழையான ஒரு ரூட்ல போறேன், உடனே ரிட்டர்ன் ஆகும். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா அதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க, லாபம் வருது, ஷைத்தான் மனசுல உறுதலான 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்ட உழைச்சி லாபத்துல அவனுக்கு இருந்து கரவாசி கொடுக்கணும், நான் தனியாக செஞ்சா இதை விட கூட உழைக்கலாமே, இப்படி ஏதோ மனசுல ஒரு இது வருது. இல்லாட்டி அவனுக்கு அதாவது நான் ஏன் உழைப்பு கூடத்தானே, அவனை விட நான் கொஞ்சம் இது பண்றது தானே, இதுல கொஞ்சம் நான் கூட எடுத்துட்டா இதை எப்படி ஹராமாகும், கொஞ்சமா கைய வைக்க நினைக்குது. அப்ப சின்னதா ஆரம்பிக்கும் போது திருத்தி கொள்ளலன்னு சொன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிரும், பாவத்துல இந்த ஆர்வம் உண்டாயிரும், திரும்ப மீற முடியாத ஒரு நிலைக்கு மனுஷன் போவான். அந்த அடிப்படையில குத்துவாத்தி ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றாதீங்க என்று அல்லாஹு தாலா இந்த பாவம் விஷயத்துல சொல்லி காட்டுறான். அடுத்தது, இந்த ஆன்மீக வர்ம வாரத்துக்கு அடிப்படையான காரணங்கள்ல ஒன்று நல்ல நட்புகள் இல்லாம போறது. நல்லவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா விட்டுறாதீங்க. சில குறைபாடுகள் இருக்கலாம், குறைபாட்டுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாதீங்க. நாங்க நல்லவங்களோட சேர்ந்து இருக்கும் போது நல்லதை பத்தி பேசிப்படும், நல்லதை சிந்திச்சுப்படும், நம்ம ஒரு தவறு செய்ய நாங்க கூச்சப்படுவோம். அப்ப நல்லவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா விட்டுறக்கூடாது. சில குறை 100க்கு 100 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி 100க்கு 100 ஆள் கிடைக்காது. ஏன்னா நானே 100க்கு 100 இருக்க மாட்டேன். அப்ப எனக்கு வர கூட்டாளி நான் நினைக்கிற மாதிரி 100க்கு 100 சிதா இருக்கும் நான் எப்படி எதிர்பார்க்கறது? நாங்க இவங்களோட நல்லவங்களோட சேர்ந்து இருந்தோம்னு சொன்னா எங்களை நாங்க தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். கெட்டவங்களோட நாங்க சேர நாங்களும் அந்த வழியில போறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். அப்ப அந்த அடிப்படையில நல்ல நட்புக்களை நாங்க விட்டுறக்கூடாது. ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், ஒரு மனிதன் தன் நண்பனின் மார்க்கத்தில் தான் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில மோசமான நண்பர்கள் இருப்பாங்கன்னா நாங்க அவங்கள விட்டு ஓரமாகும். அவங்க தவறு செய்யும் போது அவங்களோட சேர்ந்து இருந்தோம்னா குற்றத்தின் பங்காளிகளாக நாங்க ஆகுவோம். ஆபத்தொண்டு வந்தா நாங்களும் அந்த ஆபத்துக்குள்ளாகும். ஹதீஸ் அதைத்தான் சொல்லுது. இந்த குகையில் சிக்கிய 3 பேர சம்பவம் வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். இந்த 3 பேரும் அல்லாஹ்விடத்தில் அவங்க செஞ்ச நல்ல அமலை சொல்லி துவா கேட்கிறாங்க. கல் விலகி அந்த 3 பேரும் வாராங்க. அந்த 3 பேர்ல ஒரு ஆள் கெட்டவரா இருந்தாலும் அவங்க 2 பேரும் உள்ள மாட்டிருப்பாங்க அந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது. அப்ப நல்ல நட்புகளோட சேர்ந்திருப்பது எங்களை ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வழியாயிக்கும்.
கெட்ட நட்புகளோட சேர்ந்திருக்கிறது தேவையில்லாம நாங்க பிரச்சனையில மாட்டிக்கொள்றதுக்கான வழியாகவும் இருக்கும், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நாங்க ஆளாகிறதுக்கான வழியாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில நல்ல நட்புகளை பேணுறது மிகவும் அவசியம். அது எங்கட அந்த ஆன்மீக வறுமையை இல்லாமலாக்குறதுக்கான இதாக்கினா நல்லதை பேசக்கூடாது. மனுஷன் இயல்பு என்னன்னு சொன்னா தூண்டப்படுகிற போது உற்சாகமாகும். தூண்டப்படுற போதுன்றா இப்ப சாதாரணமா நீங்க ஒரு கடைக்கு போய் ஒரு ஷர்ட் எடுத்துட்டு வாரீங்க, ஆயிரக்கணக்கான ஷர்ட் இருக்கும், அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர்ல பிடிச்ச ஒரு டிசைன் எடுத்துட்டு வாரீங்க. 4 பேர் பார்த்து போட்டு இந்த கலர் கொஞ்சம் நல்லா இல்லையே, இந்த டிசைன் நல்லா இல்லையே, இதெல்லாம் பழைய டிசைன் ஆகிக்குதுன்னு சொன்னா உங்களோட மனசு என்ன செய்யண்டா போய் நாளைக்கு வேற ஷர்ட் மாத்திட்டு வருவோம், அதே கடையில் வைத்து இன்னொரு ஷர்ட் மாத்துறீங்க. அப்ப இந்த 4 பேர் சொல்லும் போது உங்களோட மனநிலையை நீங்க தான் பார்த்து அவ்வளவுல உங்களுக்கு விருப்பம் எடுத்துட்டு வந்தது 4 பேர் சொல்லும் போது உங்களோட மனசு மாறுது. அப்ப உங்களோட இருக்கிற 4 பேரும் நல்லதை சொல்றவங்களா இருந்தா உங்கள்கிட்ட கெட்ட எண்ணம் வந்தாலும் கூட மனசு மாறும், நல்லதை செய்யறதுக்கான மனசு வரும். அதே நேரத்தில் 4 பேர் கெட்டவனா இருந்தா நீங்க ஒரு நல்லது செய்ய போற நேரத்தில் இது தேவையில்லாத வேலை உடனே அதை செய்ய போறாய் அப்படின்னு அவன் உங்களை தீமையும் பக்கம் தூண்டினாலோ அல்லது நன்மையை செய்ய விடாம தடுத்தாலோ மனிதன் என்கிற அடிப்படையில் நாங்கள் கட்டுப்படத்தான் செய்வோம். கல்யாணம் முடிக்கும் போது செய்யற துவாவுல முக்கியமா இத ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வஜமா பைனகுமா ஃபீ கைர், நல்ல விஷயத்துல உங்க 2 பேரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கணும். கணவன் நல்லது செய்யும் போது மனைவி எகென்ஸ்டா வந்துடக்கூடாது, மனைவி நல்லது செய்யும் போது கணவன் எகென்ஸ்டா வந்துடக்கூடாது. அப்படி மனைவி இந்த நல்லதை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னா செய்ய இயலாது. நீங்க உங்க சகோதரிய பிள்ளைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க, வைஃப் எங்களுக்கு பிள்ளை இல்லையா, அந்த பிள்ளைய பார்த்துருந்தா நாங்க என்ன செய்யறது, எங்கட எதிர்காலம் என்னட்டு நச்சரித்து இருந்தாலும் எப்படியோ குறையத்தான் போகுது, இல்லாட்டி விடுபடத்தான் போகுது. அப்ப இந்த அடிப்படையில நல்ல நட்புகளை நாங்க உருவாக்கி கொள்றது, நல்ல நட்புகளை பிரிஞ்சில்லாம இருக்கிறதும் கெட்ட நட்புகளை தவிர்க்கிறதும் எங்கட ஆன்மீக வறுமையை நீக்கிறதுக்கான வழியா இருக்கும். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஆன்மீக வறுமை வாரத்துக்கு உள்ளம் கல்லாகிறது காரணமாயிக்கும். சில நேரங்களில் நாங்க பணக்காராக்களோட பழகிறது, அதிகாரத்தில் உழைக்கிறவங்களோட நெருக்கம் வச்சு கொண்டே இருக்கிறது, இதுகள் உள்ளத்தை கொஞ்சம் ரஃப்பாக்கும். ஏழைகளோட பழகிறது, சிறுவர்களோட பழகிறது, அனாதைகளோட பழகிறது, அனாதைகளுடைய தலையை தடாவது, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை சொப்டாக்குறதுக்கான வழியா சொல்றாங்க. உள்ளம் கல்லாயிக்கின்றா, உள்ளத்துல கல் தன்மை வந்துச்சுன்னு சொன்னா இறக்கம் இல்லாம போயிடும். இறக்கம் இல்லாதவன்ட்ட நல்ல பண்புகள் இல்லாம போகும். ஒரு இன்னொருத்தனுக்கு அநியாயம் செய்யும் போது இறக்கம் உள்ளவனால செய்ய பாவம் இவனுக்கு போய் நான் இப்படி செய்யறதா என்கிற எண்ணம் வரும். உள்ளம் கல்லாகிறதா, இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உள்ளம் கல்லாகிறதுக்கு இது ஒரு காரணம். அது நம்ம அதிகார வர்க்கத்தோட சேரக்கூடாதுங்கிறதுல நாங்க அவங்களோதான் எங்கட வட்டமா ஆக்கி கொண்டோம்னு சொல்லி சொன்னா உள்ளத்துல ரஃப்பான தன்மை ஏற்படும், இந்த அதிகார தோரணை உண்டாகும், அடுத்தவங்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை ஏற்படும். அப்ப நாங்க ஏழைகளோடு நெருங்கி இருக்கிறது, அந்த வறியவங்களோட நெருங்கி இருக்கிறது, கஷ்டப்படவங்களோட நெருங்கி நிற்கிறது எங்களோட உள்ளங்களை சொப்டாக்கும். உள்ளம் கல்லாகிறது சில நேரங்களில் ஹதீஸ்கள ஆன்மீக வறுமை ஏற்பதற்கான காரணமாக நாங்க பார்க்கிறோம். அடுத்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஓதுறது, குர்ஆனை கேட்கிறது. குர்ஆன் ஓதுற நம்மகிட்ட நல்லா குறைஞ்சி வந்திருக்குது. குர்ஆன் தான் உள்ளத்துக்கான ஒரு செய்தியா. இப்னு மஸ்ஊத் அழகான ஒரு செய்தி சொல்றாங்க, உத்துலுப் கல்பக ஃபீ ஸலாசி மவாத்தின், 3 இடங்களில் உன் உள்ளத்தை நீ தேடிப்பார். ஒன்று இந்த சிமாஇல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை கேட்கும் போது உங்களுக்கு மனசுக்கு அது ஒரு ராகத்தை அழிக்குதுன்னா உங்களோட உள்ளத்துல உசுரிக்குது. அடுத்தது வஃபி மஜாலிஸ் திக்ர், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய சபைகள், ஒரு மார்க்க நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல போய்த்து உங்களுக்கு ஈக்கிறதுக்கு மனசு உங்களுக்கு இடம் கொடுக்குதுன்னு சொன்னா உங்களோட மனசுல உங்களோட உள்ளத்துல உசுறு இருக்குது. அடுத்தது வஃபில் ஹல்வா, நீங்க தனியா இருக்கும் போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மனநிலையில இருக்கிற பக்குவம் உங்கள்கிட்ட வருகிறது என்று சொன்னா உங்களோட உள்ளம் உசுராய்க்குது. அப்படி இல்லைண்டா ஃபைல்லம் தஜிதுஹு ஃபஸலில்லாஹ அய்யமுன் அலைக பிகல்பின், இந்த 3 உங்கள்கிட்ட கிடைக்கலண்டா அல்லாஹ்ட்ட உங்களுக்கு ஒரு உள்ளத்தை கேட்டு துஆ செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு உள்ளமே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த 3 இல்லைன்னு சொன்னா உள்ளமே இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு தோதாக அல் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிமன் கான லஹு கல்புன், இந்த குர்ஆனில் யாருக்கு உள்ளம் இருக்குதோ அவங்களுக்கு தேவையான நல்லுபதேசம் இருக்குது. உனக்கு உள்ளம் இருந்தா இந்த குர்ஆன்ல நல்லுபதேசம் இருக்குது.
உனக்கு குர்ஆன்ல உனக்கு ஆர்வம் இல்லைன்னு சொன்னா உனக்கு உள்ளமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில இது வந்து ஆபத்தான ஒரு விஷயம். இன்றைக்கு அந்த சூழ்நிலை வந்து எங்க எல்லார்ட்டையும் மீக்குது. குர்ஆனோட தொடர்பு எங்களுக்கு குறைவு, நல்லா குறைஞ்சிக்குது. நாளை மறுமையில அல்லாஹு தஆலாட்ட ரசூலுல்லா வந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய முறைப்பாடு தான், இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், என்ற சமூகம் இந்த குர்ஆனை வெறுப்புக்குரிய ஒன்றாக எடுத்துக்கொண்டது. எங்களுக்கு குர்ஆனை கேட்கறதுல வெறுப்பு, ஓதுறதுல வெறுப்பு, அதுல உள்ள விஷயங்களை அறிஞ்சு கொள்றதுல வெறுப்பாக இருந்தால் எங்களுக்கு எதிராக நாளை மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க. இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இதுல நாங்க கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனை அதிகமா ஓதுறது இதற்கான வழியாக இருக்கும். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திக்ரு செய்யறது, இந்த இதுகம் எங்கள்கிட்ட குறைஞ்சு போய்த்திருக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதுகெல்லாம் சின்ன சின்ன திக்ருகள், லேசா எங்களுக்கு நன்மை தேடக்கூடிய வழிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கலிமத்தானி ஹபீஃபத்தானி அலா லிசானி சக்கீலத்தானி அலல் மீசான். 2 வார்த்தை இருக்குது, சொல்றதுக்கு நாவுக்கு ரொம்ப லேசி, நன்மை தீமை இருக்கக்கூடிய தராசில ரொம்ப பாரமா இருக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இப்ப நாங்க பயணம் செய்யறோம், பயணத்துல சொல்லி கொண்டிருக்கணும். நோயாளி ஆகிக்கிறோம். இப்ப நாங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து இப்ப 30 வயசுக்கு மேல இல்ல 40 வயசுக்கு மேல சுகர், கொலஸ்ட்ரால், இதெல்லாம் இல்லாட்டி தான் ஒரு ஆச்சரியப்படணும். எல்லாரும் ஏதோ ஒரு வகையில நோய், முட்டு வருத்தம், கால் வருத்தம், கை வருத்தம் நிற்கிறோம். சில கடமையான இபாதத்துக்களை கஷ்டப்பட்டு செய்யறோம் இருக்கிறோம். ஆனா திக்ரு வந்து எல்லாருக்கும் செய்யணும், வயசாளிக்கும் செய்யணும், படுத்த படுக்க இருக்கிறவங்களுக்கு செய்யணும். லேசா நன்மையை தர்றதுக்கான வழியா சொல்றாங்க. திக்ரு வந்து எங்களோட உள்ளத்தை உயிரோட்டமாக்கும். அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுனால உங்களோட உள்ளங்கள் வந்து அதாவது அமைதி பெறுகிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த அடிப்படையில அதை நாங்க கவனத்தில் கொள்ளலாம். இமாம் இப்னுல் கையிம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எத்தனை மணி பிடிக்கணும் வளமையா? 8:30. இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. ரஅய்து உமூமல் ஹல்க் யுத்ஃபஊன ஸமான தஃஅன் அஜீபா. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் இந்த சமூகத்தை பார்க்கிறேன், ஆச்சரியமா இருக்குது. தங்களோட டைமை வேஸ்ட் பண்றாங்க. இன்தால அலைஹிமுல் லைல் பில் கௌத். சில காலங்களில் நைட் பெருசா இருக்கும், கூடிய நைட் இருக்கும். சில காலங்களில் பகல் பெருசா இருக்கும், நீண்ட டைம். இப்ப வந்து சவுதியில வந்து பகல் குறைவு, இரவு கூட. இரவு கொஞ்சம் நீளமா இருந்தா சும்மா குந்தி இருந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறான். பகல் கொஞ்சம் நீளமா இருந்தா வைந்தால் அலைஹிமுன் நஹார் வபின்னோ, பகல் கூட இருந்தா பகல் புள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க. இரவு அல்லாஹு தாலா தந்தது தூக்கத்துக்கு, தூங்காமிக்கிறாங்க. பகல் அல்லாஹு தாலா தந்தது உழைக்கிறதுக்கு, அதுல படுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த வளர்ந்து வார சமூகத்துல வாழ்க்கை முறை அப்படியே மாறி அவங்கள எழுப்பாம விட்டாங்கடா லுகர் டைம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தூங்குவாங்க. அந்த வாழ்க்கை டைம் அப்படியே மாறி போயிட்டு. அப்ப காலத்தை வீணாக்குறது என்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. டைமை வீணாக்குறது வந்து அதான் உள்ள உணர்வு இல்லாதவங்களால நடக்கிறது. டைமோட பெருமதி மனுஷன் உணர்ற ஒரே டைம் கடைசி சக்கராத்துடைய நேரம். மலக்குல் மௌத்த கண்டத்துக்கு பிறகுதான் சொல்லுவான், லவ்லா அகர்தனி இலா அஜலின் கரீப், யாரெல்லாம் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் தந்தா என சொத்து செல்வம் எல்லாம் சதக்கா செஞ்சு சாலிகான ஒரு அடியானாக நான் உன்னை வந்து சந்திப்பேன்னு சொல்லி. நேரத்தை வீணாக்குறதுங்கிறது இன்றைக்கு வளர்ந்து வர சமுதாயத்தில் ஒரு அதாவது ஒரு பிரச்சனை இல்லாத விஷயம். இதை அதாவது இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கிட்டத்தட்ட 300-400 வருஷத்துக்கு முன்னால சொல்றாங்கடா, நிலைமையை பாருங்க. அப்ப இந்த டைமை வேஸ்ட் பண்ற பழக்கம் எங்கள்கிட்ட வருதுன்னு சொன்னா எங்களோட உள்ளத்தை நாங்க பாலாக்குறோம்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க நெறிப்படுத்திக் கொண்டு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இல்முடைய மஜ்லிஸ்களை சேர்ந்து நடக்கிறது, நல்லவங்களோட உள்ள உறவை வச்சுக் கொள்றது, இபாதத்து விஷயத்துல ஈடுபாட்டை கூட்டிக் கொள்றது, இவற்றை செஞ்சு எங்களோட உள்ளத்தை நாங்க அதாவது வலுப்படுத்த வேண்டியது. அந்த உள்ளத்தால எதையும் தாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். தீமையிலிருந்து அப்பதான் எங்களை காத்து கொள்ளக்கூடிய பக்குவம் கிடைக்கும். இந்த உள்ளம் வலுவாக இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு அல்லாஹு தஆலா மலக்கையும் வச்சுக்கிறான், சைத்தானையும் வச்சுக்கிறான்.
எங்களோட உள்ளத்துக்கு தேவையான, ஆன்மாவுக்கு தேவையான உணவை நாங்க கொடுத்து, திக்ரு, திலாவத்து, இந்த மாதிரி உணவை கொடுத்து எங்களோட ஆன்மாவை பலமா வச்சா உள்ளம் கெட்டதை நாடு என்ற அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தீமையை செய்யணும்னு ஆர்வம் வருகிற போது இந்த ஆன்மா இழுக்கும், போகாதே, அந்த பக்கம் போகாதே, இது பிழை என்ற ஒரு மனுஷன் உள்ளத்துல ஒரு விஷயத்தை செய்யும் போது நல்லதின்பால் தூண்டக்கூடிய ஒரு உணர்வு மீக்கும், தீமையின்பால் தூண்டக்கூடிய ஒரு உணர்வு மீக்கும். எங்கட ஆன்மாவை நாங்க அதாவது வலுப்படுத்தி வச்சுக்கணும்னு சொன்னா, போகாதேன்னு இழுக்கிற இது வந்து வலுவாய்க்கும். எங்கட சைத்தானிய உணர்வை நாங்க வலுப்படுத்தி வச்சிருந்தோம்னு சொன்னா, இந்த ஆன்மா எவ்வளவு நல்லதின் பக்கம் இழுத்தாலும் தாக்கு பிடிக்க இயலாட்டா இது பலகீனமாய்க்குது. அப்ப இந்த அடிப்படையில எங்கட ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய இந்த அம்சங்களை பார்த்து நாங்க அதை கூட்டிக் கொள்ளணும். எங்கட ஆன்மாவை பலகீனப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழல்கள், செயல்பாடுகள், இவற்றை நாங்க உணர்ந்து அவற்றை நாங்க குறைச்சி கொள்ளணும். அப்பதான் எங்களுக்கு மார்க்கத்துல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்களும் நல்லவங்களா இருப்போம். எங்களுக்கு ஒரு 1000 ரூபால எங்கட மனசு தடுமாறாத மனசு, 1,00,000 ரூபாய் தடுமாறாத மனசு 10 லட்சம் ரூபாய் கூட ஹராம சாதாரணமா எடுக்கிற நிலையாகலாம். ஏன்னா 10 லட்சம் என்கிற அந்த ஆசையை விட்டு எங்களை இழுக்கிற அளவுக்கு எங்கட ஆன்மா வலு இல்லாம போயிடும். அப்ப இதே மாதிரிதான் தவறுகளை விட்டு எங்களை காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாம போகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை பாதுகாக்கிறதுக்கான வழி. சில நேரங்கள் நாங்க 1 மணி நேரம் பயான் கேட்போம். 1 மணி நேரத்துல பெருசா நாங்க எதுவும் தெரிஞ்சு கொள்ளாம இருக்கலாம். ஆனா அந்த 1 மணி நேரம் பேசுறது கேட்கறது எங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய துருக்களை அகற்றுவதா அமையும். எங்களோட மனசுல பற்றிருக்கக்கூடிய கருவை இல்லாமக்கிறதா இருக்கு. எங்களை கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா வாழ்க்கையில தீமையும் பக்கம் இழுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கூட இருக்குது. அப்ப எங்களை ஒரு அளவு நிப்பாட்டி வைக்கிறதுக்கான வழியா இருக்கேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முடிந்த வரைக்கும் நாங்க எங்களை ஈமான பாதுகாத்துக் கொள்வதற்கும், எங்களை இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்வதற்கும், எங்களை உள்ளங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் முயற்சி செய்வோம். இறுதியாக உள்ளத்தின் வலுவுக்காக நாங்க அடிக்கடி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாகும் அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா, இது துஆ கேட்டிக்கிறாங்க. யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிக்கிறாங்க. அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் கல்பின் லா யஹ்ஸர், யா அல்லாஹ் பணியாத பயப்படாத உள்ளத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிக்கிறாங்க. எனவே நாங்க எங்கட உள்ளத்துக்காக நாங்க துஆவும் செஞ்சு அதை வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகளையும் செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தூய்மையான உள்ளம் உடையவங்களாகவும் அமைதியான ஆத்மாவை பெற்றவர்களாகவும் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.